ஸோ இதில் வந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியாமலேயே வந்துட்டு நீங்கள் வந்து நீங்கள் வந்து என்ன விஷயம் ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இதனால ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்காது, நீங்கள் சோதனை வராது அப்படியெல்லாம் கிடையாது. ப்ராப்ளம்ஸ் இங்கே இருக்கும், கஷ்டங்க வரும், பட் அது ஃபேஸ் பண்ணுற சக்தி உங்களுக்கு வந்து தானாக வந்துடும். நீங்கள் வந்து ஒரு கஷ்டமோ துன்பம் வந்தீங்கன்னு சொன்னால் அது நீங்கள் சப்ஜெக்டிவாக பார்க்க மாட்டீங்க, அப்ஜெக்டிவாக பார்ப்பீங்க. அது வெளியிருந்து பார்த்தது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி போயிட்டு நெகட்டிவிட்டியில் நீங்கள் மாட்டிக்க மாட்டீங்க. எத்தனை பேர் நெகட்டிவிட்டி, ஈவில் நெகட்டிவிட்டி தான், டிவைன் பாசிட்டிவிட்டி. வாட் யூ திங்க் யூ பிகம். ஸோ பாசிட்டிவ் தாட்ஸை எப்போ பாசிட்டிவ் தாட்ஸே வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்குள்ளேயே கம்ப்ளீட்டாக இருக்கும். இல்லை நான் எத்தனையோ பார்த்துருக்கோம், வாழ்க்கையில் ஒரு துன்பம் நடந்திருக்கும், அந்த துன்பத்தை மறக்கவே முடியாது, மறக்க மாட்டாங்க. அதுலேயே மாட்டிக்கிட்டு கேன்சர் மாதிரி ஆகிட்டு அதுலேயே வந்து 50 வருஷம் ஆனால் கூட அப்படியே வாழ்ந்து அப்படியே இதாகிட்டு அப்படியே இருந்து போகிறாங்க. அப்படி இருக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக. எப்படி நான் சம்சார கஷ்டம் அது இது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்ல, இந்த குரங்கு வந்துட்டு இந்த இளநீர் இருக்கு இல்லையா, அந்த இளநீர் வந்துட்டு இளநீக்குள்ளே வந்துட்டு அந்த தேங்காய் சின்ன ஒரு தேங்காய் டிஸ்டிங் இருக்கும் இளநீருக்குள்ள. அது வந்து இந்த குரங்குகளுக்கு தெரியும் அதுக்குள்ளே வந்துட்டு அந்த மாதிரி ஒரு தேங்காய் டிஸ்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தேங்காய் இளநீர் அடிச்சுட்டு அவங்க திரும்ப போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதில் கை வச்சுட்டு அந்த சரத்தை பிடிச்சிடும். கை போகும்போது இப்படி போகும், எடுக்கும்போது இப்படி வந்து வெளியே வராது. கை இழுக்கும் வெளியே வராது, அது விடாது, போய் கத்தும், இது பண்ணும், பிளட் எல்லாம் வரும், பட் விடாது. ஏன்னா அது என்ன திருப்பி இருப்பிடிக்கலையா, அது விடக்கூடாது, கடிக்கக்கூடாது சொல்லிட்டு போட்டு அலைஞ்சி இளைஞ்சி உண்டு ஆகாம லாஸ்ட்ல ஒன்றும் முடியல சொல்லிட்டு அது விட்டுடும் போது கை வெளியே வந்துடும். அதே மாதிரிதான் நாம இந்த சம்சாரத்துல மாட்டிக்கிட்டு இவன் அப்படி இந்த ஆசை அந்த ஆசை அது இது எங்கே வருது வெளியே வருது, இந்த கோயிலா அந்த கோயிலா, இப்படி போ அப்படி போங்கிறாரா, இதுல பொருங்க மாட்டாது, விடுறா நீ அதை விட்டாங்க. ஸோ அது விட்டா தானே இல்லை, எந்த டிஸ்டிங்கும் இல்லை, எல்லாம் கரெக்ட் ஆகிடும். அப்படி சுடுறதுக்கு அப்படி விடுறதுக்குள்ள அவ்வளோ ஈஸி கிடையாது, பட் அதுக்கெல்லாம் வந்து இது குருதோட வர டிஸ்டிங்கில் வேணும். ஸோ அது அந்த மாதிரி தானே விடணும். இன்னொன்று எப்பவுமே இந்த வந்து வரி, இந்த வரி தான் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கொள்வது, வியாதி வரி. அது எப்படி வந்து என்ன சொன்னால் மைண்டு வந்து எப்பவுமே அந்த டைமோட தான் ட்ராவல் பண்ணும் மைண்டு. நீங்க அப்சர்வ் பண்ணீங்க சொன்னா அந்த மைண்ட் வந்து ஒன்று ஃபியூச்சர்ல இருக்கும், இல்லை பாஸ்ட்ல இருக்கும். பயங்கரமான ஆளுது மைண்டு. ப்ரெசென்ட் ஜாஸ்தி இருக்காது. அது பாஸ்ட்ல பார்த்தா சந்தோஷமான விஷயங்களே இருக்காது. அது யார் நம்மளை திட்டினா, யார் நம்மளை இது பண்ணா, யார் நம்மளை மோசம் பண்ணா, யார் நம்மளை ஆப்பு வச்சான், என்னென்ன நம்மளுக்கு பண்ணாங்க, என்னென்ன பண்ணா என்ன இருப்பேன், அது என்ன பண்ணா இருப்பேன், அதுல தான் இருக்கும், சந்தோஷமான விஷயத்துல இருக்காது. நீங்க ஃபியூச்சர் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல கூட பயம், இப்படியானா என்ன ஆயிடுறது, இப்படியானா என்ன ஆயிடுறது, ஐயோ எப்படி இருக்காங்க, எனக்கும் அப்படி ஆயிடுமா அப்படின்னு சொல்லி அந்த பயத்திலேயே இருக்கிறது கம்ப்ளீட். ஸோ அந்த வரி தான் இது, ஃபியூச்சர் வரி, அது பாஸ்ட் வரி.